வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. மத்திய பாஜக அரசு 100 நாட்களை கடந்திருக்கிறது. இந்த 100 நாட்களில் பாஜக அரசு செய்தது என்ன, செய்ய தவறியது என்ன, பாஜக அரசுடைய சாதனைகள் இருந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சியில் வலதுசாரி சிந்தனையாளரும் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான ஆடிட்டர் குருமித்துடன் கேட்கலாம். வணக்கம். இந்த மத்திய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுல குருமூர்த்தியோட பங்களிப்பு எவ்வளவு இருக்கும்? குருமூர்த்திக்கு பங்களிப்பு ஒன்றும் கிடையாது. நான் சாதாரணமான ஒரு குடிமகன். எனக்கு என்ன பங்களிப்பு இருக்க முடியும்? நான் கட்டுரைகள் எழுதலாம். எனக்கு நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல என்னுடைய அனுபவம் என்ன அல்லது என்னுடைய சிந்தனை என்னன்னு கேட்டா சொல்லலாம். மற்றபடி எனக்கு வேற என்ன பங்கு இருக்க முடியும்? இல்ல, அந்த மாதிரி ஒரு கருத்தை பகிர்ந்துக்கிறது, உணர்வுகளை பகிர்ந்துக்கிறது, என்ன மாதிரி வந்தா சரியா இருக்கும்னு சொல்றதுதான் பங்களிப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பங்களிப்பு அவங்க கேட்கும் போது செய்யலாம். யாராவது, அதாவது நம்முடைய சிந்தனையை கேட்காத அவங்களுக்கு நாம அறிவுரை கூறும்போது அதுக்கு மரியாதையும் கிடையாது. அந்த நமக்கும் மரியாதை கிடையாது, நாம கொடுக்கிற அந்த கருத்துக்கும் ஆலோசனைக்கும் மரியாதை கிடையாது. இப்ப மத்திய பாஜக அரசு குருமூர்த்தியோட கருத்தை வேண்டி கேட்டிருக்கா, இல்லாட்டி வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கா? அரசாங்கங்கிறது ஒண்ணு கிடையாது. அரசாங்கத்தில் எத்தனையோ மந்திரிகள் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க, சில பேர் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. அவங்க நிச்சயமா என்ன கேட்பாங்க, இதை பத்தி என்ன உங்களுடைய சிந்தனை என்ன, உங்களுடைய ஆலோசனை என்னன்னு கேட்பாங்க. எல்லாரும் சொல்வது போல நிச்சயமா 100 நாள்ல ஒரு அரசுடைய செயல்பாடை மதிப்பிட முடியாது. ஆனா அது செல்லக்கூடிய திசை என்ன அப்படின்னு தீர்மானிச்சிட முடியும். 100 நாள கடந்திருக்கக்கூடிய மோடி அரசு, பாஜக அரசு சரியான திசையில செல்றதா நினைக்கிறீங்களா? சரியான திசையில செல்வதற்கான எல்லா விதமான அஸ்திவாரங்களையும் அவர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். முக்கியமான அவருடைய பிரச்சனை என்ன என்றால், இந்த 10 ஆண்டுகள்ல இந்த ஐக்கிய முன்னணி சர்க்கார் இருந்தது, அது எந்த அளவுக்கு மக்களை சோதனை செய்திருந்ததோ அந்த அளவுக்கு இவர்கிட்ட எதிர்பார்ப்பு 100 மடங்கு இவர் பேர்ல இருந்தது. அதனால இவர் வந்த பதவியேற்ற மறுநாள்ல இருந்தே இவர்கிட்டேந்து இவர் பெரிய ஒரு சாதனையை செய்ய போறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருந்ததுனால ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு யுகமாக தோன்றியது. என்ன ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாரு, என்ன ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அதற்கு காரணம் 10 ஆண்டுகள் இந்த நாட்டில், அதுவும் கடந்த 3-4 ஆண்டுகள்ல அரசாங்கமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்ததுனால, அதுவும் இவர் வெற்றி பெற்றதற்கு ஒரு பெரிய காரணம். அவருடைய சொந்த சாதனைகள் மாத்திரமல்லாமல் ஐக்கிய முன்னணியினுடைய ஒரு பெரிய ஒரு தோல்வி, இந்த நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூரா வியர்த்தமான ஒரு அரசு நடந்தது நமக்கு தெரியும். அதனால இவர் பேர்ல எதிர்பார்ப்பு ஏராளமாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகளை அவங்க முதல்ல ஒரு 10-15 நாள்லயே அதையெல்லாம் அவங்க பூர்த்தி பண்ணுவார் இவர் நினைச்சாங்க. அதுல அப்பதான் நம்ம நாட்டில் இருக்க அறிவுஜீவிகள், விஷயம் அறிந்தவர்கள், பத்திரிகைகள், இவங்க தான் மக்களுக்கு சொல்லணும், இது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் இல்லை. எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் நிர்வாகம் சீர்குலைந்திருக்குன்னே பல பேருக்கு தெரியாது. முதல்ல பிரதம மந்திரி அதிகாரம் இல்லாத ஒரு பிரதம மந்திரி, அந்த அதிகாரத்தை எல்லாம் பெற்ற சோனியா காந்தி, இவங்க 2 பேருக்கும் மத்தியில அரசாங்க அதிகாரிகள், அதன் மூலமாக என்னென்ன பிரச்சனை வந்ததுன்னு நமக்கு தெரியாது. 2Gயா இருக்கலாம், அல்லது நிலக்கரி ஊழலா இருக்கலாம், மற்ற ஊழல்களாக இருக்கலாம். இதுல அதிகாரிகள் யாரை வைத்து நம்முடைய அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்கிற முடிவு செய்யறதே ஒரு பெரிய ஒரு பிரம்ம பிரயத்தனமாக இருந்து கொண்டும் இருக்கு இந்த அரசாங்கம். நீங்க சொல்லல, இந்த ஊழல் பிரச்சனையாட்டும் இல்லாட்டி அதிகார மையம் யார் அப்படிங்கிறாட்டும் ஒரு குளறுபடி குற்றச்சாட்டு கடந்த ஆட்சியில் இருந்தது. இந்த ஆட்சியில் அப்படி இல்லைன்னு சொல்லி பார்வையாளர்களுடைய பார்வை இருக்குது. ஆனா கொள்கை அடிப்படையில, செயல்பாடு அடிப்படையில கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கும் எந்த வித்தியாசம் இல்லைன்னு சொல்றாங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணது உட்பட சிதம்பரம் பாராட்டு தெரிவிக்கிறார். எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், எங்களுடைய ஆட்சியில் என்ன நடந்ததோ அதை இந்த அரசு தொடர்கிறது, எங்களுக்கு மகிழ்ச்சி என்று சிதம்பரமே சொல்கிறார். அதுக்கு காரணம் என்னவென்றால், இந்த பட்ஜெட்டை தயார் செய்வதற்கு எவ்வளவு நேரம் இருந்தது இவர்களுக்கு. எந்த அரசாங்க அதிகாரிகள் சிதம்பரத்தோட வேலை செய்தார்களோ அவர்கள் தான் இந்த பட்ஜெட்டையும் தயார் பண்ணாங்க. உங்களுக்கு எல்லோருமே தெரியும், 100% ஒரு பட்ஜெட் தயார் பண்றது அப்படிங்கிறது அதிகாரிகள் தான் தயார் பண்றாங்க. அதற்கு ஒரு 5-6 மாதம் அதற்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒர்க், அதுக்கு அவகாசம் தேவை. நீங்க அது எதுவுமே இல்லை. அதனால இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்டரிம் பட்ஜெட். இடைக்காலத்தில் ஏதாவது ஒரு வேலையை செய்யணுங்கிறதுக்காக சேர்ந்து பட்ஜெட்டை தவிர
இது இந்த அரசாங்கத்தினுடைய முழு சிந்தனை, முழு வேலை, அதனுடைய முழு அதிகாரத்தை பிரயோகம் பண்ணி பண்ற பட்ஜெட்னு சொல்ல முடியாது. இந்த பட்ஜெட்ல இருந்து அடுத்த பட்ஜெட் ஒரு 360 டிகிரி ஒரு முற்றிலுமான ஒரு மாறுபட்டதா இல்ல. எந்த பட்ஜெட்டுமே அந்த மாதிரி மாற முடியாது. திசை தான் மாற முடியும். ஒரு நாட்டினுடைய திசையை மாற்ற வேண்டும் என்றால் அதுக்கு 2-3 ஆண்டுகள் ஆகும். ஏனென்றால் ஒரு யூடர்ன் என்கிற, அதாவது ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் நாட்டினுடைய உள்நாட்டு பொருளாதாரத்தை சம்பந்தப்பட்ட ஒரு கொள்கை இருக்க, அதை வேண்டுமானால் நாம எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம். அதற்கும் அவகாசம் தேவை. வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் பல கொள்கைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க நினைச்சபடி மாற்ற முடியாது. WTO இருக்கு. அதுல என்ன பண்ணாங்க, நம்ம உணவு நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு 120 கோடி மக்கள் இருக்க நாட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிறது மானியம் இல்ல. உணவுங்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை. உணவு உற்பத்தி நம்ம நாட்டுக்கு நாம தான் தயாரிக்க முடியும், வேற எந்த நாடும் நமக்கு தயாரிக்க முடியாதுங்கிற ஒரு நிலை. மேற்கத்திய நாடுகள்ல அவங்களுக்கு ஜனத்தொகை குறைவு, நிலம் அதிகம். அதனால அவங்க அந்த நாட்டினுடைய உணவுப் பொருளை ஏற்றுமதி செய்யணும்னு நினைப்பாங்க. அதுக்கு உண்டான தயாரிப்புகளை உலக வர்த்தக நிறுவனம் பண்ணியிருக்காங்க. நாம அதுக்கு கிட்டத்தட்ட சரின்னு சொல்லிட்டோம். அதிலிருந்து நரேந்திர மோடி அரசு நம்ம அதிலிருந்து பின்வாங்குவதற்கான தயாரிப்பு, அதற்கு உலகத்திலேயே எல்லா நாடுகளையும் எதிர்த்து நின்ற ஒரு தன்மையை எத்தனை பத்திரிகைகள் வரவேற்றாங்க. நிச்சயமா கிட்டத்தட்ட கையெழுத்து போட்ட விஷயம் அது. இந்த முறை இந்திய அரசோட நிலைப்பாடு சரியா இருந்தது, வரவேற்கத்தக்கது, இந்திய நலனை சார்ந்ததுன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. யாரா விமர்சனம் பண்ணாங்களா? இல்ல, சரியாக இருந்தது இல்ல, தவறாக இருந்த நிலையை சரியாக்குவதற்கு உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளையும் எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு நிலை. இது தவறுன்னு சொல்லி எத்தனை பத்திரிகைகள் எழுதினாங்க தெரியுமா? பல பொருளாதார நிபுணர்கள், அறிவுஜீவிகள், ஐயோ இந்த நாடு இந்த மாதிரி ஒரு தவறான காரியத்தை செய்து விட்டார்களே, உலகத்திற்கு எல்லா நாடுகளையும் எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு எழுதினாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆனா இந்த காரியத்தை செய்யவில்லை என்றால் நமக்கு உணவுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில போன அரசாங்கம் செய்து இருந்தது. இதுக்கெல்லாம் எவ்வளவு நாள் நேரம் இருந்தது உங்களுக்கு? இல்ல, இந்த விஷயம் நீங்க நான் இது நரேந்திர மோடி எனக்கு நண்பராக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் இதை பேசுவதற்கு. வேற எந்த அரசாங்கமா இருந்தாலும் நான் இதான் சொல்லுவேன், இந்த காரியத்தை செய்திருந்தால். இந்த காரியம் உங்களுடைய பார்வையில் வரவேற்கத்தக்கதா? அதே மாதிரி இந்த எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு ட்ரேட் பேக்ட் பண்றதா இருந்தாங்க. அதுலயும் இதே நிலை. நம்ம நாட்டில் உற்பத்தி குறைந்து கொண்டு வருகிறது. மேனுஃபேக்சரிங் இல்லை என்றால் நம்ம நாட்டில் வேலை வாய்ப்பு குறைந்துவிடும். அப்படி இருக்கும்பொழுது மற்ற நாடுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்கு தயாரித்த பொருள்களை வரக்கூடிய ஒரு நிலையில நாம ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? அதனால என்ன பண்ணாங்க, அந்த ஒப்பந்தத்தை தள்ளி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு நிலையில நாம இருக்கோம் என்றால் அது நம்ம நாட்டுடைய வாக்காளர்கள் சேர்ந்து ஒரு நிலையான அரசாங்கத்தை, அதுவும் ஒரு தனிப்பெரும்பான்மையோட ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறதுனாலதான் இந்த நிலையில இருந்திருக்கும். இல்ல இது ஒரு கிச்சடி அரசாங்கமா இருந்தா இது ரெண்டையுமே பண்ணிருக்க முடியாது. இந்த விஷயத்துல அரசு செஞ்சதுக்கு உங்களுடைய பாராட்டு, மகிழ்ச்சியும் நிறைவும் தெரியுது. ஆனா FDI சொல்லக்கூடிய அந்நிய நேரடி முதலீடுல ரயில்வே துறையில கொண்டு வருவோம், ஆயுத தளவாடங்கள் உற்பத்தியில கொண்டு வருவோம், இன்னும் சொல்ல போனா இன்சூரன்ஸ்ல கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதையெல்லாம் பாஜக கட்சியாக இருந்தபோது எதிர்த்ததோ அதையெல்லாம் இன்று அரசான போது தீவிரமாக செயல்படுத்த முனைந்திருக்கிறது. இதுக்கு உங்களுக்கு பாராட்டு? அது தவறு. முதல்ல சொல்றேங்க, 49% ராணுவத்துறையில அந்நிய முதலீடு கொண்டு வருவது நல்லது. ஏனென்றால் நாம அந்த தயாரிப்பை வெளிநாட்டிலிருந்து வாங்குறோம். அது உள்நாட்டில் தயாரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் வெளிநாட்டில் நாம துப்பாக்கியா இருந்தாலும் சரி, டேங்காக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஏர்போர்ஸ் விமானமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நாம வெளிநாட்டிலிருந்து தான் வாங்குறோம். அதை உள்நாட்டில் உற்பத்தி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதனால இது மற்ற அந்நிய முதலீடு போல இதை பார்க்க கூடாது. அதனால இதை நானே வரவேற்றிருக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இன்சூரன்ஸ்ல 49% இருக்கிறத அதுல 26% முதல்ல நாம கொண்டு வந்தது. அது போன தடவை வாஜ்பாய் அரசாங்கத்தில் பண்ணாங்க. அப்பவே 49% கேட்ட பொழுது 49% கொடுக்க கூடாது, 26% தான் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு பண்ணாங்க. என்னாச்சு, இப்ப எல்லா வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டு கம்பெனிகள் சேர்ந்து நடத்துகிற அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாவற்றுக்குமே முதலீடு தேவை. இல்லை என்றால் அவெல்லாம் திவாலாகக்கூடிய ஒரு நிலைமை.
வெளிநாட்டிலிருந்து இங்க இன்சூரன்ஸ் கம்பெனி வந்தது தவறா என்னங்கிற பிரச்சனை 15 வருடத்திற்கு முன்னாலேயே முடிந்து போயிட்டு. ஆனா இப்ப இருக்க கம்பெனி நடத்தப்பட வேண்டுமா மூடப்பட வேண்டுமா என்கிற ஒரு நிலை. இப்ப என்ன பண்றது? நாமளே அவங்களை வரவேற்போம், நாமளே அவங்களுடைய நலனுக்காக வந்தாச்சு, அவங்க இருக்காங்க அங்க. இப்போ இன்னைக்கு இருக்க நிலைமை ஒன்றே ஒன்றுதான் நான் சொன்னேன் என்ன கேட்ட போது. அந்த 23% 26% 49 பண்றாங்களா, அதுக்கு ஓட்டுரிமை கொடுக்காதீங்கன்னு சொன்னோம். நாளைக்கு அது பத்தின கவலை வரும்ல. இன்னைக்கு 26 49 ஆக்குறோம், நாளைக்கு அது பத்தின கவலை வரும். அதே அந்நிய நிறுவனங்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு எல்லாமே இருந்து 49% முதலீடு பண்ணி எங்களுக்கு ஓட்டுரிமை இல்ல, இதனால எங்களால டிசிஷன்ஸ் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு உங்களை மாதிரி இன்னொருத்தர் வந்து சரி அந்த ஓட்டுரிமையும் கொடுத்துருங்க. ஆனா அதுல ஒண்ணு சொல்றேன், வெளிநாட்டிலிருந்து இந்த முதலீடு வந்ததுனாலதான் எல்ஐசியினுடைய அவங்களுடைய வேலை இருக்க அதை படுவேகமா செய்து எல்ஐசி இன்றைக்கு ஒரு பெரிய நிறுவனமாக மாறி இருக்கிறது. யாருமே அதை தொட முடியாதுன்னா அவங்களுக்கு போட்டி வந்ததும் ஒரு காரணம். அப்படி ஒரு போட்டி வரும், அதை எல்ஐசினால பலப்பட்டிருக்கு அப்படின்னா பாஜக ஒரு கட்சியா இருந்த போது ஏன் அந்நிய நேரடி முதலீடு இன்சூரன்ஸ் எதிர்த்துக்கிட்டே இருந்துச்சு கடைசி வரைக்கும்? இல்ல, அவங்க 2 பேரும் ஒத்து போகல, அவ்வளவுதான். ஆனா யஷ்வந்த் சின்ஹா தலைமையிலான கமிட்டி வந்து தெளிவா சொல்லிச்சு, நாங்க ஆராய்ந்து பார்த்த பிறகு 26% மேல் அதிகரிப்பதில் எந்த நியாயமும் இல்லை என்று ஆட்சி மாறுவதற்கு மிக சமீபத்தில் சொல்லியிருந்தார். இல்லை, அவர் பைனான்ஸ் கமிட்டி ரிப்போர்ட் என்பது வேற. அவங்க 2 பேரும் வந்து இந்த 2 பேரும் பேச்சுவார்த்தை நடந்தது. ஓட்டுரிமை இல்லாத கொடுக்கலாங்கிற ஒரு நிலைமை வந்தது. அதுல வந்து காங்கிரஸ் ஓட்டுரிமையோட கொடுக்கணும்னு நினைச்சாங்க, ஓட்டுரிமை இல்லாத கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அதை மாற்றி காங்கிரஸ் ஓட்டுரிமை கொடுக்கணும்னு நினைச்சத இவங்க அடாப்ட் பண்ணிருக்காங்க. இது ஒண்ணுதான் மாற்றம். பாஜக பொறுத்தளவுக்கு குருமூர்த்தியை கன்வின்ஸ் செய்ய முடிஞ்சது மிகப்பெரிய வெற்றி. நான் அதை எதிர்த்து தானே சொல்லியிருக்கேன். அந்நிய நேரடி முதலீடுக்கு வந்து ராணுவத்தில் அந்நிய இல்ல, இந்த நாட்டுல உற்பத்தி செய்வதற்கு இல்லைன்னா நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்குறோம். இல்லதான் அதுக்கும் கன்வின்ஸ் பண்ணியாச்சு, இன்சூரன்ஸுக்கும் கன்வின்ஸ் பண்ணியாச்சு, ரயில்வே துறைக்கும் கன்வின்ஸ் பண்ணியாச்சு. இன்சூரன்ஸ் ரயில்வே துறை வேற. ரயில்வே துறையில நாம இப்ப என்னென்ன முறையில ரயில்வே ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதுல அந்நிய முதலீடு கிடையாது. புல்லட் ட்ரெயினுக்கு மாத்திரம் ரயில்வேல பண்றாங்க, அதுல தவறு கிடையாது. நீங்க இப்ப இருக்கிறதுல அந்நிய முதலீடு கொண்டு வந்தீர்கள் என்றால் தவறு இல்ல. பராமரிப்புக்கும் ரயில்வே துறையை கொண்டு வந்திருக்காங்க, பிளாட்ஃபார்ம் மெயின்டெனன்ஸ்ல இருந்து. வெயிட் பண்ணு கொஞ்சம். நீங்க புல்லட் ட்ரெயின் வந்ததுன்னா பிளாட்ஃபார்ம் மெயின்டைன் பண்ணும். அதனால இது அதோட ஒத்து போகுது. இப்ப நம்ம இருக்க ரயில்வேனுடைய சொத்துக்களை அதுல கொண்டு வந்து முதலீடு செய்யுங்கன்னு சொன்னா தப்பு. இதுல புல்லட் ட்ரெயின்ஸ் நாம விட போறதில்ல, நமக்கு அந்த அளவுக்கு முதலீடு செய்வதற்கு நம்ம கிட்ட பணம் கிடையாது. அதுல கொண்டு வருவது தவறு கிடையாது. ஆனா இப்ப இருக்க ரயில்வேல நாங்க கொண்டு வந்து முதலீடு செய்வோம் என்று சொல்றோம், நான் அதை நானே எதிர்ப்பேன். சுதேசி ஜாகரன் மஞ்ச் நடத்துற குருமூர்த்தி வந்து இதுல வந்து எவ்வளவு ஆதரவான வாதத்தை வைக்கிறார். சுதேசி ஜாகரன் மஞ்ச் என்பது இந்த நாட்டை வலுப்படுத்துவதற்கான ஒரு இயக்கம். இந்த நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி, இந்த நாட்டுடைய சுயத்தன்மை, இந்த நாட்டுடைய வளர்ச்சி, இது போன்ற விஷயங்கள் சார்ந்த இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகத்தான் இந்த நாட்டினுடைய ராணுவ தயாரிப்புகளை இந்த நாட்டில் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதை நாம செய்யலாம், அது அந்நிய நேரடி முதலீடு முடியாது. ஏனென்றால் நமக்கு அதுக்கு டெக்னாலஜி தேவை. அந்த டெக்னாலஜியை டிஆர்டிஓ தயார் பண்ண முடியல. அது உலகம் பாருங்க. இப்ப எடுங்க, இந்த நீர்மூழ்கி கப்பல் ஒண்ண வெளிநாட்டில இருந்து கொண்டு வந்து அதை பிரிச்சு போட்டாங்க. 3 வருஷமா அதை நம்மால சேர்க்க முடியல. அதாவது அரசாங்கம் மூலமா நடத்தப்படுகிற தொழில்கள்ல அரசாங்கத்தினுடைய நேரடி தலையீடு இருப்பதனாலும் சரி, அதுல வந்து போட்டி இல்லாதனாலும் சரி, அதுல வந்து நேர்த்தியான ஆட்கள் தயாராவதில்லை. இது உண்மை. இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் உலகளாவிய தொழில்நுட்ப வல்லுநராக இருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரியே ஒரு நினைப்பு, ஒரு எண்ணம் இருந்திருந்தா இஸ்ரோ இன்னைக்கு கிரையோஜெனிக் இன்ஜின் தயாரிக்கிற அளவுக்கு இன்னைக்கு முன்னேறி இருக்க முடியுமா? நம்ம அது நான் சொல்றேன் கேளுங்க. அதே போலதான் இந்த நாட்டுல ராணுவ தயாரிப்பு வரும்போது வெளிநாட்டுல இருந்து நம்ம ஆளுங்க தான் வரப்போறாங்க. வெளிநாட்டுல இருந்து நாம இங்க வந்து அங்க இருக்கவங்க தான் இங்க வரப்போறாங்க. அவங்களுக்கு தயாரிப்பதற்கு ஒரு ஃபேக்டரி போட வேண்டாமா? அதற்கு உண்டான டெக்னாலஜி தேவையில்லையா? நம்ம சொல்லக்கூடிய நேரடி அந்நிய முதலீடுங்கிறது என்ஆர்ஐ தான் வாங்க போறீங்களா? இல்ல, என்ன நேரடி அந்நிய முதலீடு என்பது யாருக்கிட்ட இப்ப தொழில்நுட்பம் இருக்கிறதோ அவர்கள்ட்ட தான் வர முடியும். தொழில்நுட்பத்துக்கும் இந்த நேரடி அந்நிய முதலீடுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இது அந்நிய முதலீடு ஒருவர் செய்வார், தொழில்நுட்பம் ஒருவர் கொடுப்பாருங்கிறது கிடையாது. டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் யாருகிட்ட தொழில்நுட்பம் இருக்கிறதோ அவர்கள் எந்த தொழிற்சாலை நடத்துகிறார்களோ அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு அந்நிய முதலீடு வரும். அவர்கள் மூலமாகத்தான். இதனாலதான் யாருமே இதை வந்து எதிர்க்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏனென்றால்
நாம 1,00,000 கோடி ரூபாய்க்கு வருஷத்துக்கு தளவாடங்கள் வாங்குகிறோம் என்றால் அதுல 50,000 கோடி ரூபாய்க்கு நம்ம நாட்டிலேயே தயார் பண்ண முடியும் என்றால் அந்த அளவுக்கு அந்நிய செலாவணி வெளிநாட்டுக்கு போவது குறைவு. இதுல தொழில்நுட்பத்தை வாங்கிட்டு உற்பத்தியை நாம செய்ய முடியாது, பண்ண மாட்டாங்க. அது மாதிரி கிடைக்கும். இதுவரை 50 வருஷமா செய்ய முடியலையே. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுல எல்லாமே மோடி மயமா இருக்குது. மோடி இல்லாம வேற எதுவுமே நடக்காது. மோடி நினைச்சாதான் நடக்கும். மற்ற அமைச்சர்களுக்கு ஏதாவது ஒரு அதிகாரம் இருக்கிறதா அப்படிங்கறத கேள்விக்குள்ளா இருக்குங்கிறது ஒரு கடுமையான விமர்சனம். இப்படி ஒண்ணு சொல்றாங்க. அப்புறம் சில அமைச்சர்கள் தான் மோடியே நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. இந்த ரூமருக்குலாம் பதில் சொல்றீங்களா? அது மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு நீங்க சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். தெருவுல போறோம். இதுவரைக்கும் இந்தியாவில எந்த முதலமைச்சரும் எந்த பிரதம அமைச்சரும் செய்யாத ஒரு காரியம், நேரடியாக செயலர்களை மட்டும் அழைத்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களை கூட அழைக்காமல் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளும் சொல்றது. இடையில மந்திரிகள் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கிறது அப்படியே கம்ப்ளீட்டா பைபாஸ் பண்ணிட்டு இட் இஸ் ஜஸ்ட் பிட்வீன் யூ அண்ட் மீ அப்படிங்கிற நேரடியாக கொண்டு வருது. அமைச்சர்களை பைபாஸ் பண்ணக்கூடிய வேலை இல்லையா? அது பெரிய நீங்க நினைக்கிறதே தவறு. ஏனென்றால் இங்க அதிகாரிகள் யாருக்குமே முதுகெலும்பு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு 10 ஆண்டுகள்ல. அவர்களுக்கு முதுகெலும்பு எப்படி கொடுப்பது, தைரியத்தை எப்படி கொடுப்பது? நீங்க உங்க மனதில் இருக்குங்க பேசுங்கன்னு எப்படி சொல்றது? மந்திரி எதிர சொன்னாக்க இது ஏதோ ஒப்புக்கு சொல்றாங்கன்னு நினைப்பாங்க. மந்திரியோட இவர் எப்ப வேணா பேச முடியும். மந்திரிங்கிறது இவரோட சக தோழர்கள். அவர்களை ஏன் எதிரியா நினைக்கணும்? மந்திரியோட இருந்தும் தான் அந்த கூட்டத்துல என்ன தொய்வு ஏற்பட்டு இல்ல, அவசியம் இல்ல. அவர்கள் தனியாக பேசுகிறாங்கன்னா நீங்க உங்க மந்திரி கிட்ட உங்களுடைய மனதில் இருக்க சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க மனதில் ஏற்படுகிற அந்த தைரியம் இருக்க, தன்னம்பிக்கை இருக்க, அதை எல்லாரையும் கூட்டமா வச்சு சொன்னா பண்ணாது. இது ஒரு சைக்காலஜி. நான் வந்து மந்திரி சொல்லும் போது இல்ல நான் வந்து பிரைம் மினிஸ்டர் பேசிட்டேன்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும்? அப்ப அந்த மந்திரியும் பிரைம் மினிஸ்டரும் விரோதமா இருப்பாங்களா? அந்த மாதிரி விரோதம் தூண்டி விடக்கூடிய நிலைமை ஏற்பட்டுலாம். அப்ப நரேந்திர மோடி அந்த மாதிரி தூண்டி விடுறதுக்காக பண்றதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கேள்வி. இருக்கிறது மொத்தம் இருக்கிறது. பத்திரிகைகளும் நம்ம நாட்டுல இந்த சிந்தனைவாதிகள் இருக்காங்களே ஒரு நல்லதே நினைக்க மாட்டாங்க. நரேந்திர மோடி தன்னுடைய இத்தனை பேர் தன்னுடைய சகாக்கள் அவங்க கூட வேலை செய்யறவங்க அவங்களுக்கு எதிராக அதிகாரிகளை தூண்டி விடுவாங்க. இது ஏதாவது ஒரு அரசாங்கம் நடத்துற ஒரு பிரதம மந்திரி செய்யக்கூடிய காரியமா? இது சோனியா காந்தி இந்த கேள்வியை கேட்க முடியுமா? பத்திரிகைகளுக்கு ஏதாவது தைரியம் உண்டாது கேட்கறது? எல்லா விமர்சனங்கள மாதிரி கேள்வி கேட்பதற்கு இந்த தைரியம் ஏற்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இது பாஜக அரசாங்கம். காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த போது சோனியா காந்தி ஏதாவது ஒரு விஷயத்துல சோனியா காந்தி இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும் பரத்வாஜ் வந்து சட்டத்துறை அமைச்சராக இருந்த போது நான் வந்து சோனியாட்ட ஃபைல் காட்டினேன்னு சொல்லும்போது உங்களை மாத்திரம் சொல்லல, எல்லா ஊடகங்களும் முதல் பக்கத்துல செய்தி வெளியிட்டாங்க. தவறு முறைக்கு பத்திரிகைகளை சொல்றேன். உங்களுக்கு எப்பவுமே என்ன குதர்க்கமாக கேள்வி கேட்பது இந்த பத்திரிகைகளுக்கும் இந்த பத்திரிகை துறையில இருப்பவங்களுக்கும் ஒரு பெரிய வழக்கமா போச்சு. ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா அதுல ஒரு மாறுதல் நடக்குது, ஏன் நடக்குதுங்கிறது, அதுக்கு ஏன் நடக்குதுங்கிறத 2 விதமா கேட்கலாம். ஒண்ணு இது மாதிரி நடக்க கூடாதுங்கிறது விதமா கேட்கலாம். அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் அரசாங்க அதிகாரிகளுக்கு தைரியம் இல்லாம பேசாத அவன் பதுங்குற நிலையில் இருக்கான். அவன் தான் வேலை செஞ்சானோ, அவனை வச்சுதான் வேலை செய்ய முடியும். மோடி ஏன் இப்படி செஞ்சாருன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம இது மாதிரி நீ வந்து சோனியா கேட்க முடிஞ்சான்னு கேட்கறது பதில் சொல்லிட்டு கேட்டேன். சரியான பதிலா? நரேந்திர மோடி ஏன் இதை செய்கிறாருங்கிறத சொல்லிட்டு கேட்டேன். அவருக்கு அரசாங்க அதிகாரிகளுக்கு தைரியம் இல்லாத அவங்க சுதந்திரமா தன்னுடைய கருத்துக்களை சொல்ல முடியாத ஒரு நிலை 10 ஆண்டுகள் இருந்ததுனால யார் பேச்ச கேட்பது, இவங்க சொல்றதை கேட்பதா, அவங்க சொல்றதை கேட்பதா, மந்திரி சொல்றதை கேட்பதா, சோனியா காந்தி சொல்கிறார் என்று அகமது பட்டேல் ஒருத்தர் சொல்கிறாரா அவர் சொல்வதை கேட்பதாங்கிற அந்த திக்குமுக்காடி கொண்டிருந்த ஒரு அரசாங்க அதிகாரிகளுக்கு நரேந்திர மோடி அழைத்து கூறுகிறார், தைரியமா உங்களுடைய மனதில் இருக்கிறத உங்க மந்திரிகள் கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட இல்ல உங்க மந்திரிகள் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாரு. அதுல என்ன தப்பு? இல்ல அவர் சொன்னது வந்து என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னார். பிரதமர் அலுவலகத்தை தொடர்ந்து சொல்லுங்க. எனக்கு வந்து 2 விஷயம் பண்ணலாம். அன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க. உங்களுடைய மனதில் இருக்கிறத உங்க மந்திரிகளுக்கு வெளிப்படையாக சொல்லுங்க. என்கிட்ட சொல்லணும்னா என்கிட்டயும் சொல்லுங்க. இந்த மாதிரி வெளிப்படையா சொல்லக்கூடியத கூட ஆங்கிலத்துல சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லாம சமஸ்கிருதத்தை சொல்லுங்க, ஹிந்தியில சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு முயற்சி வந்து இறங்கிருச்சு போல. நான் சொல்றேன் சமஸ்கிருதத்துல சொல்லுங்க நீங்க சொல்லிருக்காங்க. சமஸ்கிருதம் பரப்பும் போது தெரியுது இல்ல? சரி, என்ன சொல்லிருக்காங்க? நீங்க வந்து சமஸ்கிருதம் முக்கியத்துவம் கொண்டாடுங்க. சமஸ்கிருதம் ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை தானே முக்கியத்துவம் கொடுங்க, அதுக்கான வார விழா கொண்டாடுங்க, அது நாடு முழுக்க செயல்படுத்துங்க. சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம நாட்டில் கொடுக்க கூடாது. அது வந்து ஒரு அரசாங்க உத்தரவா வரும்போது அரசாங்க உத்தரவு அந்த அரசாங்கத்துக்கு ஜனங்க இது கொடுத்திருக்காங்களே. இல்ல மொழி என்பது என்னுடைய சுய உரிமையா அரசாங்கத்துடைய திணிப்பா?
நான் சொல்றேன் கேளுங்க சார், இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான அதிகாரம் மக்கள் கொடுத்திருக்காங்களோ அதை துஷ்பிரயோகம் பண்ண தவறு. அந்த அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை சரியா பிரயோகம் பண்ணும்போது என்ன தப்பு? இல்ல பிரயோகம் யார் மேல இருக்கு? தென் மாநிலங்கள் இருக்கக்கூடியவங்க யாருக்குமே ஹிந்தி மேல நல்ல பரிச்சயம் கிடையாது. சமஸ்கிருதம் இன்னும் ரொம்ப அந்நியப்பட்டிருக்கக்கூடிய மொழின்னு வட மாநிலத்தை அப்படி சரி, என்ன பண்ணிருக்காங்க இப்போ? இல்ல நீங்க சமஸ்கிருதத்துக்கு கிளாஸ் நடத்துறோம் அவ்வளவுதானே. நீங்க அட்டன் பண்ணுங்க, அட்டன் பண்ணாதீங்க. இந்த தமிழ் சமஸ்கிருதம் மொழியே கூடாது அப்படின்னு சொல்றது நியாயமா? ஹிந்தி மொழியே கூடாதுன்னு சொல்றது நியாயமா? இல்ல யாருமே கூடாதுன்னு சொல்லல. இதுலதான் டிரான்சாக்சன் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அரசாங்கத்துடைய வட மாநிலங்களுக்கு சார், கர்நாடகாக்குள்ள கன்னடத்துல தான் நடக்குது. மகாராஷ்டிரால ரோட்ல போனீங்கன்னா ஒரு வார்த்தை மராட்டி மொழி தவிர கிடையாது, கன்னடத்துல கிடையாது, தெலுங்குல கிடையாது. அப்ப அவங்க மொழியை திணிக்கிறாங்க. அதான் சந்தேகம். அதுதான் நான் என்ன சொல்றேன், அந்தந்த அரசாங்கத்தினுடைய அவங்க மொழி கொள்கை என்று ஒன்று இருக்கிறது, அதை மக்கள் ஆமோதித்திருக்கிறார்கள். இது எந்த கட்சியா இருந்தாலும் கர்நாடகத்தில் அப்படி இருக்கு, எந்த கட்சியா இருந்தாலும் ஆந்திரத்தில் அப்படி இருக்கு, எந்த கட்சியா இருந்தாலும் மகாராஷ்டிரத்தில் அப்படி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் நீங்க ஹிந்தியும் வச்சு இங்கிலீஷையும் வச்சிருக்கீங்க, தமிழையும் வச்சிருக்கீங்க. அதனால மற்றவர்கள் எப்படி இருக்கணும்னு எப்படி நினைக்க முடியும்? உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் வாலண்டியரா தானே முன் ஹிந்தி படிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது அவருடைய விருப்பம். ஆனா அரசாங்கம் மத்திய அரசா இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய வல்லரசா இருக்கக்கூடிய ஒரு அரசு எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல் இப்படி பண்ணுங்க, நவோதயா ஸ்கூல் இப்படி பண்ணுங்க, ஸ்கூல்ல சொல்லும் போது என்ன சொல்லிருக்காங்க சொல்லுங்க. இல்ல சமஸ்கிருதம் என்ன சொல்லிருக்காங்க? அவங்க சொன்னது சமஸ்கிருத வார விழா கொண்டாடணும் சொன்னாங்க. இல்ல அது கொண்டாட சொல்லும் போது கொண்டாடாத அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஒண்ணும் கிடையாது. இப்ப அப்ப கேள்வி கேளுங்க, கொண்டாடாதவர்களுக்கு இதனால ஏதாவது ஒரு அதன் மூலமா அவர்களுக்கு ஒரு தனியாக ஏதாவது அவர் தள்ளி வைப்பார்களா என்று கேளுங்க. ஆனா இதை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றீங்க. இல்ல அவங்க விருப்பத்துக்கு கூடலாம். அவங்க நான் என்ன சொல்றேன், இந்த அரசாங்கம் இதை கொள்கையாக வைத்திருக்கிறார்கள், இது உங்க பேர்ல திணிக்க கூடாது, அவ்வளவுதான். இப்ப நான் 1964 ஹிந்தி எனக்கு 3வது மொழி. அதாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்காத காலம். அப்ப என்ன சொன்னாங்க, நீங்க ஹிந்தி படிச்சா படிங்க, படிக்காட்டா படிக்காதீங்க. நாங்கெல்லாம் பரீட்சை எழுதினோம்தான், பாஸ் பண்ணல. அது ஒன்றும் தவறா தோணல. உங்களுக்கு ஹிந்தி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், படிச்சா படிங்க, படிக்காட்டா தோணும். இதுல இருந்து தப்பு. சமஸ்கிருதத்தை உங்களுக்கு இந்த கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம். ஏனென்றால் சமஸ்கிருதத்தை உலகம் முழுவதும் வளர்ந்து வருகிற ஒரு மொழி. அரசாங்கம் ஆங்கிலம் கத்துக்கோ, ஹிந்தி கத்துக்கோ, சமஸ்கிருதம் கத்துக்கோ போது கத்துக்கோன்னு சொல்லுங்க. அந்த ரெண்டும் ஒரே வாய்ப்பளிக்கிறேன்னு சொல்றேன். நீங்க வாய்ப்பளிக்கிறோம், நீங்க வந்தவங்க வரட்டும். இதுல அரசு அதிகாரிகள், மத்திய அரசு அதிகாரிகள் தாங்க பிரஸ் ரிலீஸோ சுற்றறிக்கையோ எதுவாக இருந்தாலும் ஹிந்தியில கொடுக்கணும்னு சொல்லிட்டு மத்திய இணையமைச்சர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது. உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நான் ரெண்டுலயும் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் தன்னுடைய கருத்தை சொல்லும் பொழுது கடைசியில முடிவு என்னன்னு பார்க்கணும். அன்றைக்கு லால் பகதூர் சாஸ்திரி இதை சொன்னாரு. அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார், ஹிந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரையில் ஆங்கிலமும் தொடரும். இது ஒண்ணு சட்டத்துல மாறுதல் கிடையாது, சொன்ன வார்த்தை. அதனால ஒரு அரசாங்கத்துல கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது, எல்லாம் ஒரே முகமா பார்க்கணும். நிச்சயமா அரசாங்கத்துல கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாதா? இருக்கலாம். கடைசியில யார் என்ன பதில் கூறுகிறார்கள் முக்கியம். அதான் சொல்றேன், குருமூர்த்தி ஹிந்தி கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு கட்டுரை எழுதலாம். இது அவருடைய உரிமை. அவர் மக்களுக்கு சில விஷயம் பரப்ப நினைக்கிறார். ஆனா மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமர் ஒன்று சொல்வதும் இணையமைச்சர் ரிஜிஜு ஒன்று சொல்வதும் இது நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? இது அவருடைய அரசு. அரசாங்கத்துக்கு என்று ஹிந்திய வளர்க்க வேண்டும் என்கிற கொள்கை அரசாங்கத்துக்கு தவறே கிடையாது. ஆனா அதை திணிப்பது தவறு. ஹிந்தியை வளர்க்க வேண்டும் என்று நம்முடைய அரசியல் சாசனத்தில் கூறியிருக்கிறார்கள். பசுவதை தடை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக மது ஒழிப்பு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா இருக்காங்க. பசுவதை பசு வதை பண்ற இடத்தை அரசாங்கமே இடம் ஒதுக்கி கொடுக்குது. ரெண்டு விஷயம் இதெல்லாம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். நீங்க சொல்றதெல்லாம் அரசாங்கம் செய்யலாம், செய்யாது இருக்கலாம். ஆனா ஹிந்தி நம்ம நாட்டினுடைய தேசிய மொழி என்கிறத அரசியல் சாசனம் வெளிப்படையாக கூறி அதுலதான் நடக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனா ஆங்கிலமும் தொடரும்னு வாயால சொன்னார். இந்த சந்தேகம் ஏன் வருதுங்கிறது உங்களுக்கு நிச்சயமா புரியும். இதே விஷயத்த ஒருவேளை காங்கிரஸ் அரசு சொல்லியிருந்தா இவ்வளவு சந்தேகம் உங்களுக்கு கேள்வி எழுந்திருக்காது. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய சந்தேகமோ இங்கே ஹிந்தி எதிர்ப்பாளர்களோ சமஸ்கிருத எதிர்ப்பாளர்களோ கூறுகிற கருத்தை இந்த அரசாங்கம் நிராகரிக்கிறது. ஏனென்றால் 2
வாய்ப்பளிக்கிறதே தவிர திணிக்கவில்லை. திணிச்சா நீங்க சொல்றது தப்பு. இல்ல அதான் சொல்றேன், வாய்ப்பளிப்பதையே தவறு என்று நீங்க கூறினீங்க அப்படின்னு சொன்னா அது தவறு இல்ல. இது கொல்லப்புறமா நுழைய முயற்சியோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் திரு கருணாநிதி எழுப்புறாரு. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம். ஏன் இந்த கேள்வி வருது? அடுத்த எலெக்ஷன்ல இந்த கவர்மெண்ட் தோக்கடித்து விடுங்க, இல்ல தப்பு. ஆனா இந்த அரசாங்கம் வச்சதான் சட்டம். நான் சொல்றேன், ஜெயிச்சவங்க தப்பு பண்ணக்கூடாது. நீங்க வந்து சொல்றது தப்பு பண்ணல, இல்ல ஜெயிச்சவங்க நீங்க தப்புன்னு நினைச்சு. நான் என்ன சொல்றேன், திணிப்பது தவறு, வாய்ப்பளிப்பது சரின்னு சொல்றேன். அதான் சொல்றேன், வாய்ப்பளிப்பதே தவறுன்னு சொன்னா அந்த அரசாங்கத்தை நீங்க அடுத்த எலெக்ஷன்ல நீங்க தோற்கலாம். RSS தலைவர் இது இந்துஸ்தானம் இந்துக்களுக்கே சொந்தமானது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பரவாயில்ல. நான் சொல்ல வரேன், ஒரு நிமிஷம் கேட்டுறேன். தொகாடியாவோ பரிஷத் சிங்காலோ இதுவெல்லாம் யாருமே வந்து இது முறை முதல் முறையா சொல்லல. அவங்க எல்லாருமே வந்து ஆண்டாண்டங்களும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு ஒரு பலம் பொருந்தி அரசாக மத்தியில பாஜக அரசு அமைந்த பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய அரசியல் சாசனத்தில் பாரத் அலைஸ் இந்தியா சொல்லப்படும் போது இந்துஸ்தான் தான் சொல்லி வலியுறுத்திட்டு இருக்கும் போது, இது இந்துக்களுடைய நாடு வலியுறுத்தும் போது நீங்கள் வேறொரு அஜெண்டால செயல்படுகிற சந்தேகம் வருமா? நீங்க உங்களுக்கு RSS வந்து 85-90 ஆண்டுகளா இது சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு சொல்லல, இன்னைக்கு பத்திரிகையில எழுதியிருக்காங்க. நான் ஏற்கனவே பதிவு பண்ண விஷயம் தான் அது. எல்லாரும் ரெண்டாவது இது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருந்தா என்ன பண்ணுவீங்க? சுப்ரீம் 1995 இந்துத்துவா என்பது ஒரு வாழ்க்கை முறை. அது மாத்திரம் சொல்லல, இந்துஸ்தான் அது மாத்திரம் சொல்லல. ஹிந்துயிசம் இருப்பதனாலதான் இந்த நாட்டில் மதசார்பற்ற தன்மையே இருக்கிறது. ஹிந்து அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை முறை மாத்திரம் இல்ல, நம்முடைய பாரம்பரியம், இந்த நாட்டினுடைய பாரம்பரியம். அதை வைத்து இன்கம் டாக்ஸ்ல எக்ஸம்ஷனே வாங்கியிருக்கேன் நான், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன கூறியிருக்கிறதுன்னு கூட தெரியாத பத்திரிகைகள் இதை எழுதுவாங்க. RSS தலைவர் கூறியிருப்பதற்கும் சுப்ரீம் கோர்ட் கூறியிருப்பதற்கும் வித்தியாசமே கிடையாது. நான் சொல்றது சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க ஒத்துக்காத இருக்கலாம், நீங்க அதுக்கு அப்பீல் பண்ணணும். மோகன் பாகவத் சொல்றதும் சுப்ரீம் கோர்ட் சொல்றதும் ஒண்ணு சொல்லி நீங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க. வித்தியாசமான விளக்கம் நான் இதை பத்தி எழுதியிருக்கேன். அதான் சொல்ல, இந்துத்துவா அப்படிங்கிறது என்ன, இந்துசம்ங்கிறது அப்படி என்னங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. நான் இல்லன்னு மறுக்கல, அது வந்து பல விரிவான சந்தர்ப்பம் வேற வேற வழக்குகளை சொல்லியிருக்காங்க. என்னுடைய கேள்வி, இந்துக்களுக்கான நாடு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இல்ல இது இந்துக்கள் நாடு, ஆனா இந்துக்களுக்காக மாத்திரம் இல்லாத நாடு. என்ன வார்த்தை சொல்லிருக்காருன்னா, இட் இஸ் ஹிந்து நேஷன் பட் இட் இஸ் நாட் ஃபார் ஒன்லி ஹிந்துஸ். அப்படியே ஒரு செக்குலர் கண்ட்ரின்னு சொல்றோம். இது செக்குலர், அதனாலதான் செக்குலர். ஏதாவது முஸ்லீம் கண்ட்ரி செக்குலர் கண்ட்ரி 2 கண்ட்ரி சொல்லுங்க, 2 கண்ட்ரி. இது இந்து கண்ட்ரியா இருக்கிறதுனாலதான் இது மதசார்பற்ற நாடாகவும் இருக்கிறது. இது வந்து யாரும் முஸ்லீமும் ஒத்துப்பாங்க, கிறிஸ்தவங்களும் ஒத்துப்பாங்க. இங்கிலாந்து நாடு கிறிஸ்தவ நாடு தெரியுங்களா உங்களுக்கு? ஜெர்மன் நாடு கிறிஸ்தவ நாடு தெரியுங்களா? அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு தெரியுங்களா உங்களுக்கு? இன்னும் கேட்டா கிரீக் நாட்டில் அந்த கிரீக் சர்ச்சில் யார் மெம்பரா இருக்காங்களோ அவங்க தான் எலெக்ஷன்லயே நிக்க முடியும். இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இல்ல அதெல்லாம் உங்களுக்கு உறுத்துதா? உறுத்தல, அதெல்லாம் உறுத்தல. நாம வந்து ஜெர்மனா ஆசைப்படுறோமா? நம்ம அமெரிக்கா ஆசைப்படுறோம். அந்த நாட்டுகளுக்கு ஒரு தன்மை இருக்குங்கிறேன் நான். அந்தந்த நாடு நம்முடைய தன்மை நாம வரையறுக்கிறோம் சார். இந்த நாட்டில் வந்து 1967 இஸ்ரேல் நாட்டினுடைய அரசாங்கம் அவங்களுடைய கான்சுலேட் மூலமா ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. இந்த நாட்டில் யாரும் படிக்கிறது கிடையாது, அதனால சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. 1967 இஸ்ரேல் அவங்க வெளியிட்டாங்க. 108 நாடுகளுக்கு நம்ம நாட்டில் நம்ம யூதர்கள் போயிருந்தாங்க. 107 நாட்டிலிருந்து கண்ணீரும் கம்பளமாக திரும்பி வந்தார்கள். ஒரே நாட்டிலிருந்து அவங்க சிறுத்த முகத்தோட திரும்ப வந்தாங்க 1947. அது பாரத நாடு. அவங்க யாருமே தொந்தரவு பண்ணல. ஒரு விஷயம் சொல்றேங்க, நான் சொல்றேன். அன்னைக்கு ஏதாவது நம்ம அரசியல் சாசனம் இருந்ததா, செக்யூலரிசம் வார்த்தை இருந்ததா, ஆர்டிகல் 26 இருந்ததா, ஆர்டிகல் 29 இருந்ததா, ஆர்டிகல் 30 இருந்ததா, அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் இருந்ததா? இந்த நாட்டு மக்களுடைய தனித்தன்மையை, அவரவர்களுடைய வழிபாட்டை அவரவர்கள் அனுசரிக்கிறதுக்கு மாத்திரமில்லாத மற்றவர்கள் அதை மதிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா ரிஷிமுனிகள், ஞானிகள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் இந்த நாட்டில் இதை ஊன்றி இருக்காங்க. அதுதான் இந்துத்துவம். எனக்கு நீங்க செக்யூலரிசம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. செக்யூலரிசம்ங்கிற வார்த்தைக்கு மதத்துக்கும் நம்ம அரசுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற ஒரு அர்த்தத்தை தவிர வேற அர்த்தம் கிடையாது. செக்யூலரிசம் என்று சொன்னால் சிறுபான்மையினருக்கு தனி உரிமை கொடுக்கணும்னு யார் சொன்னா உங்களுக்கு? எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்பதுதான் செக்யூலரிசம். சிறுபான்மையினருக்கு தனி உரிமை என்கிறது செக்யூலரிசம் கிடையாது.
ஆனா நம்ம நாட்டுல சிறுபான்மையினருக்கு தனி உரிமை கொடுக்கிறது இருக்க, அத செக்யூலரிசம்னு வக்கரமான ஒரு சிந்தனை யாரால பரப்பப்பட்டது? அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள். அப்ப ஏன் வந்து செகுலரிசம் மதத்தை விட்டுருங்க, ஏன் தாழ்த்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறோம், ஏன் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறோம்? நான் சொல்றேன், அதுக்கு செக்யூலரிசத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதான் மதத்தை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், மதத்தை விட்டுருங்க. அப்ப என்ன பண்ணணும்? பின்தங்கி இருப்பவர்களை சிறுபான்மையினருக்கு கொடுக்கணுமா, அல்லது சிறுபான்மையில பொருளாதாரத்துல பின்தங்கியவர்? சிறுபான்மையினர் என்றாலே பொருளாதாரத்துல பின்தங்கியவர் என்று அர்த்தம் கிடையாது. நான் ஒரு நிமிஷத்துக்கு இந்த மதத்தை ஓரம் கட்டி வைக்க விரும்புறேன். நான் கேட்கறது, உங்களுடைய கருத்து சரியானால் இடஒதுக்கீடு வந்து நீங்க ஏன் கொடுக்குறீங்க தாழ்த்தப்பட்டவர்களுக்கு? அதெல்லாம் கிடையாது, எல்லாருமே சமம் தான் அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் இல்ல, நான் சொல்றேன், செக்யூலரிசம் என்பதற்கு என்ன அர்த்தம்? மத ரீதியான சிறப்பு விஷயம் இல்ல இல்ல இல்ல, எல்லோருக்கும் அவரவர்கள் மதத்தை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்கிறது. அரசாங்கம் ஒரு மதத்தை சிறந்த மதம், மற்ற மதத்தை தவறான மதம் என்கிற அளவுக்கு அரசாங்கம் நடக்கக்கூடாது. இந்த ஆண்டுல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா நம்ம நாட்டில் அப்படிதான் இருக்கு. நம்ம நாட்டில் சோழன் வந்து சைவத்தை கடைபிடிப்பாங்க, சமண மதத்துக்கு வேண்டி எல்லாம் செய்வாங்க, சமண மதத்தை கடைபிடிப்பாங்க. ஆனா சைவம் வைஷ்ணவம் தழைக்கும். இது இந்த நாட்டினுடைய பாரம்பரியம். இதேதான் இந்த செக்யூலரிசத்துக்கு அர்த்தம். ஆனா மைனாரிட்டிக்கு தனி உரிமை என்பது செக்யூலரிசத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அது தனி உரிமை கொடுக்க வேண்டாம்னு சொல்லல, ஆனா அதுக்கு செக்யூலரிசத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். நீங்க தான் கேட்டீங்க ஏன் கொடுக்குறீங்க. அப்படி கேட்கல நீங்க, அதுக்கும் செக்யூலரிசத்துக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா அது செக்யூலரிசம் சொல்லி அந்த கருத்தை பரப்பியது அரசியல் கட்சிகளும். அது இன்னொன்னு என்னன்னா, செக்யூலரிசம் என்பது நிரந்தரமாக இருக்க போகிறது. ஆனா மைனாரிட்டிக்கு தனி சலுகைங்கிறது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு தான், எந்த காலகட்டத்துக்கு தேவையோ அந்த காலகட்டம் வரைக்கும் தான். அதுக்கு செக்யூலரிசத்துக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா இத ரெண்டையும் இணைத்தது யார்? அரசியல் கட்சிகள், ஓட்டுக்காக அவங்களுக்கு ஜால்ரா போட்ட பத்திரிகைகள். இந்த செகுலரிசம்ங்கிறது போலியான வார்த்தை, அதுக்காக ஒரு சலுகைகள் கொடுக்க கூடாது அப்படின்னா அதனாலதான் போலியான வார்த்தை. இது அரசாங்கம், அதாவது சலுகைகள் கொடுப்பதுதான் செகுலரிசம் சொல்வதனாலதான் செகுலரிசம் போலியான வார்த்தையா மாறி இருக்கக்கூடிய. செகுலரிசம் ஒரு போலியான வார்த்தை என்றால் இப்போது இருக்கக்கூடிய பாஜக அரசு சிறுபான்மையினருக்கான சலுகைகளை பறிக்குமா? இல்ல, பறிக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு சலுகை தேவைங்கிறது செகுலரிசத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா நீங்க கொடுக்கிறது முஸ்லிம்கள் அப்படிங்கிற பெயர்ல தான். இல்ல இல்ல, சலுகைகள் என்பது 29, 30 அரசியல் சாதன ஷரத்துல கொடுக்கப்படுகிறது. அதுதான் சலுகை. இன்னைக்கு நம்ம ஒரு கல்வி நிறுவனம் துவக்கிறதோ இல்லாட்டி ஒரு ட்ரஸ்ட் நடத்துறதோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறது வந்து முஸ்லிம்கள் அப்படிங்கிற பேர்ல, மொழி சிறுபான்மையினர், இன சிறுபான்மையினர், மத சிறுபான்மையினர் அப்படிங்கிற பேர்ல தான் கொடுக்கவே செய்யறோம். இதை வந்து நீங்க எந்த மாதிரி மைனாரிட்டி சலுகை இல்லன்னு எப்படி சொல்றீங்க? இது மைனாரிட்டி அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு எந்த காலத்துக்கு தேவையோ அந்த காலம் வரைக்கும். இதுக்கும் மதசார்பின்மைக்கு சம்பந்தம் இல்லைன்ற நான். மதசார்பின்மை என்பது தனி. அரசாங்கம் வந்து மதத்தினுடைய அடிப்படையில யாரையும் வித்தியாசப்படுத்த கூடாது. இன்னும் கேட்டா சிறுபான்மையினருக்கு மத அடிப்படையில கொடுக்கிற சலுகை இருக்கிறத அது செகுலரிசத்துக்கு விரோதம். ஆனா ஏன் கொடுக்கிறோம் அப்படின்னாக்க அவர்களுக்கு அந்த சலுகை அவர்கள் முன்னுக்கு வருவதற்காக தேவை. அதுக்கும் செகுலரிசத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இதை புரிந்து கொள்ளணும். முதல்ல நீங்க வந்து பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு மற்ற விஷயங்கள்லாம் பொருளாதார கலாச்சார ரீதியிலும் அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும். அதாவது காமன் சிவில் கோட் அவங்களுக்கு வரணும். அப்ப எப்போ வர முடியும்? அவர்களுக்கு கல்வி அறிவு வரும்போது தான் வர முடியும். எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு சிவில் சட்டம் வேண்டும் என்றால் காமன் பொது சிவில் சட்டம் வந்து இஸ்லாமியர்கள் எதிர்ப்பது அவர்களுக்கு வந்து பகுத்தறிவு வளராதனால. இதேதான் ஜவஹர்லால் நேரு சொன்னார். பகுத்தறிவு இல்ல, கல்வி அறிவு குறைவதா இருப்பதனால. அவர் என்ன சொன்னாரு? நான் திரும்ப கல்வி அறிவு இஸ்லாமியர்களுக்கு குறைவாக இருப்பதனால தான் அவங்க வந்து பொது சிவில் சட்டம் எதிர்க்கிறாங்க. இஸ்லாமியர் சொல்ல எப்படி சொல்றீங்க? என்ன நடந்ததுங்கிறது. இந்துக்களுக்காக மாத்திரம் சிவில் சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்ப பண்டிட் நேருவை கேட்டாங்க, ஏன் இது வந்து எல்லோருக்கும் கொண்டு வரல? அரசியல் சாசனத்துல சொல்லியிருக்காங்களே. அவர் சொன்னார், மற்ற சிறுபான்மையினர்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு பொது அறிவு வளர்வதற்கு கல்வி அறிவு தேவை. அப்பதான் அவங்க மற்றவங்களோட ஒத்து போக முடியும். இல்லைன்னா அவங்கள மற்றவங்க பிரிப்பாங்க. அந்த அரசியல் சூழ்ச்சியில அவங்க மாட்டிப்பாங்க. அவங்களுக்கு அதிலிருந்து வெளியில வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஏராளமான சலுகைகள் கொடுத்து அவர்களை தயாரிக்க வேண்டும் என்று பண்டிட் நேரு கூறியது. இன்னைக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் முஸ்லிம்களுக்கு நேரு என்ன மாதிரி அச்சப்பட்டாரோ அதே மாதிரி கல்வி அறிவு வளர்ச்சி இல்லாம தான் இருக்கிறாங்க. இல்ல, இன்றைக்கு அது அரசியல் பிரச்சனையாக மாறிவிட்டது. கல்வி அறிவுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதாவது ஆர்டிகல் 29 and 30
அது இன்றைக்கு அரசியல் பிரச்சனையாக மாறிவிட்டிருக்கு. அது கலாச்சார பிரச்சனை இல்லை, மொழி பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அரசியல்ல ஓட்டு பிரச்சனையா மாறிவிட்டிருக்கிறது. அன்றைக்கு எந்தெந்ததெல்லாம் நல்லதை மனதில் வைத்து அரசாங்கத்தில் அந்த ஷரத்துகளை கொண்டு வந்தார்களோ, நமக்கு அரசியல் சாசனம் தயார் பண்ணவங்க, அதெல்லாம் வக்கரப்படுத்தப்பட்டு இதெல்லாம் ஓட்டு பிரச்சனையாக மாறி இருக்கு. இன்னைக்கு அதிகமான ஓட்டு வாங்கி இருக்கக்கூடிய பாஜக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எந்த பொது சிவில் சட்டத்தையும் அந்த சமுதாயத்தினுடைய ஒப்புதல் இல்லாத கொண்டு வர முடியாது. இப்ப கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று கூறுகிறார்கள். காரணம் என்ன? அந்த சட்டத்தில் அவ்வளவு சிக்கல் இருக்கு. ஆனா அதுலயே எதிர்ப்பு இருக்கு. அரசாங்கம் என்ன சொல்லுது? நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும்னு சொல்றீங்களோ அதை பண்றேன். இல்ல, ஒருமித்த கருத்துங்கிறது வரக்கூடிய விஷயமா என்னது? ஒரு நாள்ல நிச்சயமா ஒரு காலத்துல வருங்கிற நம்பிக்கையில தான் ஒரு நாடு இருக்கணுமே தவிர வராதுங்கிற ஒரு ஏமாற்றத்துல ஒரு நாடு இருக்க முடியும். நீங்க ஏற்கனவே சொன்னது போல மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாருக்குமே எல்லா சந்தர்ப்பத்திலும் இருக்கும். ஆனா அதுல என்ன ஆகும்னா, யார் யார் அதுல ஒருமித்த கருத்துக்கு வர முடியும்னு அதுலயே பல அறிவாளிகள், அறிவுஜீவிகள், அமைப்புகள் இருக்கு இல்லையா? அந்த அமைப்புகள்ல எந்தெந்த அமைப்புகள் இதுக்கு ஒத்து வராங்கிறது காலம்தான் சொல்ல முடியும். இது இந்த நாட்டினுடைய சிறுபான்மை பிரச்சனை, இந்த நாட்டினுடைய கருத்து பரிமாறல மாத்திரம் நடக்கல. வெளிநாட்டு சக்திகளால் உந்தப்படுபவர்களும் இங்க இருக்காங்க. இது காஷ்மீர்ல மாத்திரம் இல்ல, அஸ்ஸாமில் இருக்கு, வங்காளத்தில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால வெளிநாட்டினுடைய நிலைமை மாறுறதையும் நாம பார்க்கணும். எந்த அளவுக்கு வெளிநாடுகள்ல நிலைமை மாறப்போகிறது. இப்போ இஸ்லாமிய தீவிரவாதம், ஒரு காலத்தில் இஸ்லாமிய தீவிரவாதம் ஏதோ 1-2 நாட்டில் இருந்தது. இப்ப இஸ்லாமிய நாடுகள் எல்லாத்திலுமே இஸ்லாமிய தீவிரவாதம் வந்தாச்சு. இஸ்லாமியர்களே இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஏற்று போராடுகிற ஒரு நிலைமை இருக்கிறது. ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? இதெல்லாம் 15 வருடத்துக்கு முன்னால பார்க்க முடியாது. 2001க்கு முன்னால இந்த நிலைமையே இல்லையே. அதனால இந்த நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கிற எதா இருந்தாலும் சரி, இந்த நாட்டில் ஆங்கிலம் படித்தவர்களா இருந்தாலும் சரி, இந்த நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு போயிருந்து 2 கோடி பேர் இருக்காங்க, அவங்களுடைய உறவுக்காரர்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டினுடைய மைனாரிட்டி அந்த சமூகத்தினுடைய அமைப்புகள், இவையெல்லாம் நம்ம நாட்டையும் மற்ற நாட்டையும் பிணைக்கக்கூடிய சக்திகள். மைனாரிட்டி மாத்திரம் சொல்லல. நான் அண்டை நாடுகளோட இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது நீங்க இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் சேர்ந்து சந்தேகிக்கிறீங்க. நான் சொல்றேன், நான் ஆங்கிலம் படித்தவர்கள் இந்த நாட்டிலிருந்து 2 கோடி மக்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, அவங்க உறவுக்காரர்கள், நண்பர்கள், இவர்கள் மூலமாகவும் நம்ம நாட்டில் கருத்து பரிமாற்றம் நடக்குது. நான் ஒரு முஸ்லீம், கிறிஸ்டியன் இதை மாத்திரம் சொல்லல. இந்த நாடும் மற்ற நாடும் பிணைக்கப்பட்டிருக்கிறது பல விஷயங்கள்ல. அதனால ஒருமித்த கருத்து தயார் செய்வதற்கு ஒரு தலைமை தேவை, பெரிய இயக்கம் தேவை, மக்களை நாடுகிற ஒரு அனுபவம் உள்ள அமைப்புகள் தேவை, மக்களுடைய மனதை மாற்றுகிற அந்த திறமை தேவை. இதன் மூலமா தான் ஒரு நாட்டில், இது அமெரிக்காவா இருந்தாலும், பிரிட்டனா இருந்தாலும், பிரான்ஸா இருந்தாலும் இதே நிலைமை தான். நீங்க சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய தீவிரவாதத்தினால இந்தியால இன்ஃபுளுன்ஸ் ஆகக்கூடிய நிலைமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்கு. இங்க இருந்து எப்படி ISISக்கு போறாங்க? கடலூர்ல இருந்து எப்படி போயிருக்காங்க? இல்ல, ஒட்டும் 10 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய நாட்டுல கடவுள் ஒருத்தர் போனது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் சந்தேகிக்க வேண்டிய நிலைமை தான். சந்தேகிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், இஸ்லாமியர்களே இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஏற்று போராடுகிறார்கள் என்பது நமக்கு சந்தோஷம் தானேன்ற. நானு நீங்க அதை தவறா எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு வக்கரமாக தோன்றுகிறது. நான் என்ன சொல்றேன், இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்காங்கன்னு நான் சொன்னா நீங்க தப்பு. நான் என்ன சொல்றேன், அவங்களுக்குள்ளேயே இஸ்லாமிய தீவிரவாதம் தவறு என்று ஒரு நாட்டிலையும் கருத்து உருவாகி இருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு முன்னால இது இல்ல. ஈரானுக்குள்ள ஒரு காலத்தில் ஈரானே தீவிரவாத நாடாக கருதப்பட்டது. இப்ப ஈரானுக்கும் ISISக்கும் தகராறு. இத 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால நினைச்சே பார்க்க முடியாது. சிரியாவில் தகராறு, ஈஜிப்ட்ல தகராறு. காரணம் என்ன? இஸ்லாமிலையும் ஏராளமானவர்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் இந்த தீவிரவாதிகளை எதுக்கு? இப்போ இஸ்லாமியர்களே தீவிரவாதிகள் என்கிற ஒரு நிலைமையிலிருந்து, ஏன்னா ஒரு காலத்துல அமெரிக்கா 2001ல இஸ்லாமிக் டெரரிசம்னு பேச ஆரம்பிச்சாங்க. அதிலேருந்து மாறி நீங்க கூட அதான் சொன்னீங்க, இஸ்லாமிய தீவிரவாதம் தான் சொல்றீங்க. இல்ல, இஸ்லாமிய தீவிரவாதிகளை இஸ்லாமியர்களே எதிர்க்கிறார்கள். அந்த 15 வருடத்திற்கு பிறகு இது ஒரு பெரிய மாறுதல் என்று சொன்னேன். ஒரு காலத்துல தீவிரவாதம் என்றால் முஸ்லிமே தீவிரவாதிங்கிற நினைக்கிற ஒரு நிலைமை இருந்தது. அதுல இருந்து ஒரு நாட்டிலையும் இந்த நிலைமை மாறி இருக்கு. எல்லா நாட்டிலையும் இப்ப பாகிஸ்தான்ல என்ன, தீவிரவாதிகளுக்கும் மற்ற முஸ்லிம்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி.
இல்ல நம்ம ஊர்ல 4 ரவுடி இருப்பான், அதனால வந்து அவன் இந்து ரவுடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து அவன் சல்லித்தனம் பண்றான், அவன் தவறு பண்றான். இங்க முஸ்லீம் ரவுடியா இருந்தா முஸ்லீம் ரவுடின்னு தான் சொல்லுவாங்க, ஹிந்து ரவுடியா இருந்தா ஹிந்து ரவுடின்னு தான் சொல்லுவாங்க. எங்கேயுமே அலட்சியம் பார்த்தது அவர் ரவுடியா இருக்காரு. இஸ்லாமிய இப்ப எல்லா ரவுடிம்பாங்க, வண்ணாரப்பேட்டை ரவுடிம்பாங்க. இல்ல இல்ல இப்ப எல்லா பத்திரிகைகள் எடுத்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் தானே எழுதுறான். அது எழுதக்கூடாதுன்னு அவங்க கேக்குறாங்க. இல்ல அவங்க கேட்கலாம், உலகம் பூரா சொல்லுது. இப்ப ஏதோ குருமூர்த்தியும் RSSம் நரேந்திர மோடியும் சொன்ன தப்பு, இது உலகமே தானே சொல்லுது. அது இஸ்லாமிய மக்களுக்கு இருக்கிற பெரிய சவால். அவங்க ஆத்ம பரிசோதனை பண்ணணும். ஏன் அது மாதிரி வந்திருக்கு? காரணம் என்ன? குர்ஆனை காமிக்கிறாங்க. சிரியா இஸ்லாமிய தீவிரவாதிகள் நாங்க வந்து இது மாதிரி இது தேவைன்னு சொல்லும்போது குர்ஆனை காமிக்கிறாங்க, ஹதீஸ காமிக்கிறாங்க. எங்களுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டிய கடமை எங்க மதத்தின் மூலமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஏன் இஸ்லாமிய மத தலைவர்கள் இது தவறு என்று அவங்க 100 தரம் சொல்லணும். நீங்க சொல்றது உங்களுக்கு கொஞ்சமா நியாயமா இருக்கா? ISIS வந்து சிரியாலையும் ஈராக்லயும் பண்ணக்கூடிய ஒரு அட்டூழியத்துக்கு இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பண்ணணுமா? இங்க இருக்க சிமியா தானே பண்றாங்க. சிமியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சிமி தடை பண்ணியாச்சு சொல்றீங்க. சரி, சிமியில இருந்து என்ன வந்தது? அல் கைதால இருந்து 1000 அமைப்புகள் இருக்கு. முஜாஹிதீன் வந்தது. முஜாஹிதீன் அதே கொள்கை தானே. அவங்களுடைய வெப்சைட் எல்லாம் போய் பாருங்க, அவங்களுடைய ட்விட்டர் எல்லாம் போய் பாருங்க, அவங்களுடைய பேஸ்புக்க போய் பாருங்க. அவங்க கூறுவது பூரா எங்களுக்கு மதத்துல இதுக்கு அடிப்படை இருக்கு, அதனால நாம இதை சொல்ல முடியாது. இஸ்லாமிய மத தலைவர்கள் தான் இதை தவறுன்னு சொல்லணும். ஏன்னா அவர்கள் தான் அதை படிச்சிருக்காங்க. நீங்களும் நாம குர்ஆனை படிச்சிருக்கோம், நாம ஏதோ ஆங்கிலத்தில் படிச்சிருக்கோம் குர்ஆனை. நித்யானந்தா மேலேயோ பிரேமானந்தா மேலே வழக்கு வந்த போது எத்தனை இந்து தலைவர்கள் ஒன்று கூடி கண்டிச்சீங்க? தவறு அப்படின்னு எத்தனை இந்து தலைவர்கள்? நித்யானந்தா மேட்டர்ல யார் கண்டிச்சாங்க? எத்தனை கண்டிச்சாங்க? கண்டிக்கல. அதான் ஏன் கண்டிக்கலன்னு கேக்குறேன். கண்டிக்க மாட்டோம். நித்யானந்தா பாமா போட்டாரு. நித்யானந்தா தவறு பண்ணார். அவர் தவறை யாரும் வந்து இவர் தவறு பண்ணலன்னு சொல்லல. அதுதான் பெரிய விஷயம். நித்யானந்தா தவறு பண்ணார். அவர் தப்பே பண்ணலன்னு இந்து சமுதாயம் சொல்லிட்டுன்னு வச்சுங்க, அது இந்து தலைவர்கள், அதுதான் தவறு. அதே மாதிரி இங்க சார் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க அந்த அறத்திலிருந்து வழுவினார்கள். அவர்கள் போய் யாரையும் கத்தியால குத்தல, பாம்பு போடல. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. எதையோ மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு. இல்ல நீங்க சொல்றீங்க நம்ம கண்டிக்கல, அதுவே வந்து சரியான மன்னிக்கணும், ஆதரிக்கல, அதுவே சரியான விஷயம் சொல்றீங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாருமோ வந்து ISIS நடக்கிறது சரி. என்ன சொல்றேன், யார் இந்த இஸ்லாமிய தலைவர்கள் யாரும் தீவிரவாதிகள் கண்டிக்க வேண்டாம் சார். உங்களுக்கு திருப்தி தானே? என்ன சொல்றேன், தீவிரவாதிகள் எல்லாருமே இருக்கணும். அது ஏன் முஸ்லீம் காரணம் அது இஸ்லாமிய தீவிரவாதம்ன்றதுனால உலகம் பூரா. ஏன்னா இஸ்லாமிய மத அடிப்படையில அவங்க கூறுகிறார்கள். எங்க புத்தகத்துல சொல்லிருக்கு. எங்கடா சொல்லிருக்கு உங்க எங்க புத்தகத்துல? சொல்லலடான்னு யார் சொல்ல முடியும்? நானா சொல்ல முடியும்? இப்போ நக்சலைட் தீவிரவாதம் முடியாது நீங்க சொல்லிட்டு, நக்சலைட் தீவிரவாதம் இருக்கிறத அதை ஏத்து போராட முடியாது. எல்லாருமே ஏத்து போராடக்கூடிய விஷயம். நாங்க வந்து குர்ஆன்ல இருக்கக்கூடிய விஷயத்தை நானா கண்டிக்க முடியும், நீ தான் கண்டிக்கணும். இல்ல குர்ஆனை நான் கண்டிக்க முடியுமா? இல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதே குருமூர்த்தி வந்து சிங்கிள் காட் டிவைட்ஸ் அப்படின்னு ட்வீட் பண்றாரு. நிச்சயமா சொல்லுவேன், அது என்னுடைய சொந்த ஒப்பீனியன். ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, சிங்கிள் காட் அப்படிங்கிறது டிவைட்ஸ்ங்கிறது நான் சொல்ற ஒப்பீனியன் இல்ல, பியர் லேமன் சொல்றாரு. நான் அவரை தான் கோட் பண்ணேன். நான் படிச்சிருக்கேன். ஒரு கடவுள் என்கிற கூறுகிற மதங்கள் மூலமாக உலகத்துல பல கோடிக்கணக்கான கொலைகளும் குற்றங்களும் நடந்திருக்கின்றன. இதை நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவு கேட்ட வகையில ஒருத்தர் வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை இன்னொருத்தர் கோட் பண்றாருன்னா அவருக்கு அது உடன்பாடு இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு விஷயம் சொல்றேங்க. ஒண்ணு, ஒரு பெரிய அறிவாளியை கோட் பண்ணும் பொழுது நான் அந்த அளவுக்கு படிக்கல, அவர் படிச்சிருக்காரு பாருன்னு சொல்லலாம். அந்த வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப நீங்க வந்து அவர் சொல்லியிருக்காரு எனக்கு உடன்பாடு இல்லன்னு சொல்லிருக்கீங்க. அப்படி இல்ல, என்ன விட கோட் பண்றது என்ன விட. இப்ப காந்தியை நம்ம கோட் பண்றது எதனால? காந்தியோட நான் ஒத்துக்கிறேங்கிறதால இல்ல, என்னை விட அவர் விஷயம் தெரிஞ்சவருங்கிறதுனால. நமக்கு வந்து என்ன சந்தேகம் வருதுன்னா, நம்ம வந்து இந்து மதத்துல வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லி சொல்றதை விட இஸ்லாத்துல அந்த தவறு இருக்கு, கிறிஸ்டியானிட்டில அந்த தவறு இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் அதையும் ஆசைப்படுறோமோன்னு ஒரு சந்தேகம். அப்படி ஆமா, எனக்கு அந்த கிடையாது. எனக்கு அந்த மாதிரி எண்ணம் ஏதாவது என்னுடைய எழுத்துல கண்டுபிடிங்க, நானும் எக்கச்சக்கமா எழுதியிருக்கேன். இந்த கோட் பூராமே எனக்கு அந்த சந்தேகத்தை ஏற்படுது. இந்த கோட் நீங்க பண்ண கோட் பூராமே எனக்கு அந்த சந்தேகத்தை. ஆமா, நீங்க இது ஒரு சென்டென்ஸ் மாத்திரம் எடுத்துட்டீங்களா? இல்ல, யூபில இருக்கக்கூடிய கிளரிக்கு வந்து ஏன் அவங்க ஆதரிக்கிறார் அப்படின்னு கேக்குறது, நாம வந்து இவர் ஓவசி சொல்லி என்ன சொல்றாரு அப்படிங்கறது நம்ம கொண்டு வருது. ஈராக்ல வந்து என்ன நடக்குன்னு சொல்ல நான் சொல்றேன். இதெல்லாம் சொல்றேன், இது எல்லாம் அரசியல் சம்பந்தப்பட்டவங்க. அரசியல் சம்பந்தப்படாத யாரை பத்தியும் நான் கமெண்ட் பண்ண மாட்டேன்.
இதுல நட்வாவில இருந்து ஒருத்தர் சவுதி அரேபியாவுக்கு லெட்டர் எழுதுறாரு. நாங்க 5 லட்சம் பேரை தயார் பண்றோம், இங்க இருக்க ஷியாவை பூரா தீர்த்து கட்டணும். இத பத்தி மௌனமா இருக்கணும். பத்திரிகைகள் வேணா பேடித்தனமா மௌனமா இருக்கலாம், நான் இருக்க மாட்டேன். நீங்க முதல்வரில் சொல்றீங்க இது என்னுடைய வேலை இல்ல, முஸ்லிம்கள் தான் சொல்லணும்னு. கிடையாது. நான் முஸ்லிம்கள் கண்டிக்கணும்னு சொல்லிட்டு நானும் கண்டிக்கிறேன். அதான் முஸ்லிம்கள் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்றது எதுக்காகன்னா அவர்கள் இந்தியர்கள், அதனால கண்டிக்கணும் சொல்றேன். முஸ்லிம்கள் மாத்திரம் கண்டிக்கணும் நான் சொல்லல, அவர்களும் கண்டிக்கணும். இதுல நம்முடைய சாதகமான விஷயங்களை சொல்றதை விட அடுத்தவங்களுடைய குறை. நம்முடைய சாதகம் என்ன சார்? 2 விஷயம். நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு இந்தியன். நான் ஒரு ஹிந்துங்கிறதால ஒரு இந்தியன் பேசாத இருக்க முடியாது. அப்போ முஸ்லீம்களை பத்தி நம்ம பேசக்கூடாது, கிறிஸ்டினை பத்தி பேசக்கூடாது, நான் ஒரு பிராமின் ஆனதால மற்ற ஜாதியை பத்தி பேசக்கூடாது, என்னத்தை பத்தி பேச முடியும்? நான் கேக்குறது ஒரு விமர்சனங்கள் தவறா வைக்கப்படுதுங்கும் போது நான் தவறா விமர்சனம் பண்றேன்னு இல்ல. நாட்வா பத்தி இல்ல, நாட்வா ஒரு அங்க இருக்கிற கிளரிக் மௌலானா கடிதம் எழுதுறாருன்னு அந்த கடிதம் எழுதுற தவறுன்னு சொல்லுமே தவிர, இஸ்லாமியருடைய சேர்ந்து செயல்படுறாங்க, ஷியாவுக்கும் சன்னிக்கு வர சண்டையை பாருங்க சொல்லி சொல்றது சரியான விமர்சனமா? நான் நிச்சயமா சொல்லுவேன் சார். அத சுன்னி பீப்புள் என்கிட்ட சொல்லட்டும், நீங்க தப்பா சொல்றீங்கன்னு. பாண்டே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க சொல்லட்டும். அவங்க யாருக்கும் தைரியம் கிடையாது சொல்றதுக்கு. ஏன்னா நான் கூறுவது நியாயம். இது நம்ம இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை பரப்புறது மூலமா, உங்களை மாதிரியான ஒரு இன்ஃபுளுன்ஸ்டா ஆட்கள் பரப்புறது மூலமா சாமானியமா இருக்கக்கூடிய சாதாரணமான இஸ்லாமியர்கள் கூட சந்தேகம் வராதா? என்ன சந்தேகம் வரும்? இன்னைக்கு நம்ம நிறைய கட்டுரைகள்ல நீங்க அடிக்கடி எழுதக்கூடிய பத்திரிகையிலே கட்டுரை நம்ம பாக்குறோம். கோயம்புத்தூர்ல முஸ்லிம்களுக்கு வீடு வாடகை கொடுக்கறதே தயங்கக்கூடிய நிலைமை. இந்த எண்ணம் ஏற்படுத்தி அவங்க நான் என்ன பண்ண முடியும்? அது வாடகை கொடுக்காத நான் எழுதியிருந்தேன்னு வச்சுங்க, நீ சொல்றது தப்பு. முஸ்லிம்கள் தீவிரவாதத்தை எதிர்க்க வேண்டும் என்று கூறுவதற்கும் நீங்க சொல்றதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? இல்ல, யூபியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றதையும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றதையும் நம்ம அதிகமா கொண்டு உங்களை மாதிரி நாட்கள் தேசம் முழுதும் கொண்டு போகும்போது அதை எல்லாருமே இதெல்லாம் மறைக்கணுங்கிறீங்க. வெளிநாட்டில் இருக்க ஒரு அரசாங்கத்துக்கு இந்த நாட்டினுடைய மத தலைவர் ஒருவர் கடிதம் எழுதுகிறார், நான் 5 லட்சம் பேரை நான் தயார் பண்ணி உங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த ஷியாக்களை நீங்கள் தீர்த்து கட்ட வேண்டும். இங்கேயே சிவா 3-4 கோடி பேர் ஷியா இருக்காங்க, இங்கேயே தீர்த்து கட்டணும் அப்படின்னு எழுதுறாரு. இத சொல்றது மூலமா நாம அவங்கள பத்தி தவறான கருத்தை பரப்புறோம்னு சொல்றதை விட ஒரு தவறான கருத்தே கிடையாது. தவறான கருத்தும் சொல்லல, சரியான கருத்தான்னு கேக்குறேன். நான் என்ன சொல்றேன், அத எல்லா பத்திரிகைகளும் அதை பெரிய அளவுக்கு தலையங்கம் எழுதி தவறு என்று கூறியிருக்க வேண்டும். அதை என்ன மாதிரி 2 ஆள் சொல்றதுனாலதான் இந்த மாதிரி பேச்சே வருது. இந்த புதிய மத்திய அரசுடைய மிகப்பெரிய பலவீனம், மிகப்பெரிய தவறு. இந்த பழைய அரசாங்கத்தினுடைய குறைகள் எல்லாம் ரொம்ப அதிகமா எடுத்து கூறி இருக்க வேண்டும், கூறாதுதான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.